நேர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது ராகுல் காந்தியினுடைய யாத்திரை நாளை 1ஆம் தேதி நிறைவு பெறப் போகிறது பாட்னாவில். தற்போது வரை ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு அனலைஸ். ராகுல் காந்தி பப்புவாக இன்னும் தொடர்கிறாரா இல்லது பகீரத முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறாரா? இந்தியா கூட்டணியினுடைய இணக்கமும் புதிய வரவும் தலைமையும் ஸ்டெட்ஃபாஸ்ட் உறுதியான நிலைப்பாடும் என்ன? நம்ம நிறைய பேச போகிறோம். இதில் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, நாளை பாட்னாவில் நடைபெறப் போகக்கூடிய அந்த எழுச்சி மிகு கூட்டத்தை தற்போது சில மணி நேரத்தில் அவர்கள் அடைந்து விடுவார்கள். இதில் அதற்கு முன்பு பாரதிய ஜனதாவுக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா, RSS, தேர்தல் ஆணையம் இணைந்துதான் இந்த வாக்குகளை திருடுகிறார்கள் என்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார் நேற்றைக்கு. அந்த குற்றச்சாட்டில் அவர் இவ்வாறு கூறுகிறார்: வாக்காளர்கள் பட்டியல் நடக்கும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம், இதில் அரசியலமைப்பு மற்றும் நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புகள் மீதான பாஜகவும் RSSும் இணைந்து அவர்கள் கையில் ஒரு மேனிப்புலேஷன், அதாவது இந்த மேனிப்புலேட் செய்வதற்காக ஒரு தவறான சக்தியாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தை ஈடுபடுத்தி வருவதும், இதை எதிர்த்து தான் நாங்கள் பீகாரில் தொடங்கிய இந்த வாக்காளர் அதிகார் யாத்திராவின் மூலம் மக்களின் வாக்குகளை அவர்கள் திருடுவதை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் நாம் ஒரு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்ன திரு ராகுல் காந்தி, இந்த வாக்கு திருட்டு இல்லைன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என்ற வலிமையான கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். ஆனால் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இதற்கு முன்பு 2014 காலத்திலிருந்தே மோடி, அமித்ஷா ஆகிய இருவர் ஒரு பெரும் திருடர்கள் என்றும் அவர் சொல்கிறார். மோடி வாக்கு திருடன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதையும் கூட நாம் அப்படியே சொல்ல வேண்டியிருக்கிறது. மோடி ஒரு வாக்கு திருடன் என்றும் மறுபடி அவர் ப்ரொஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில் இனி நாங்கள் பீகாரில் ஒரு வாக்கு கூட பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தை திருட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவர் அதில் உறுதியான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் சொன்னதை தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பீகாரில் பெண்கள், தலித்துகள், சிறுபான்மையினர்கள் இவர்களுடைய வாக்குகளெல்லாம் திருடப்பட்டிருக்கிறது. மோடி அரசு தேர்தலில் வெற்றி பெறுவதை, மக்களின் உரிமைகளை திருடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது இந்திய ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்புக்கு அளிக்கப்பட்ட உத்தரவாதம். ஆனால் பாரதிய ஜனதா மக்களின் வாக்குகளை திருடுகிறது. எந்த பகுதியிலும் வாக்குகளை பீகாரில் இனி திருட பாஜகவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போது மக்கள் பாஜகவை வாக்கு திருடர்கள் என்று அழைக்க தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றார். நான் போற இடத்துல கூட ஒரு 6 வயது குழந்தை கூட வாக்கு திருடன் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கார். ராகுல் காந்தி மறுபடியும் என்ன பேசுறார் அப்படின்னு பார்த்தா, நான் முதல்வர் வேட்பாளர் என்று தேஜஸ்வியினுடைய பின்னால் மக்கள் திரளுகிறார்கள். அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அரசாங்கம், தேஜஸ்வி முன்னேறி வருகிறார் பீகார்ல, அரசாங்கம் பின்னால் தொடர்கிறது. உங்களுக்கு அசல் முதல்வர் வேண்டுமா அல்லது போலி முதல்வர் வேண்டுமா என்ற கேள்வியும் எழுப்புகிறார். என்ன கேட்கிறார்னா, போலி முதல்வர்னா எதுவும் இயலாமல் வயது காலத்தில் உடல்நிலை நலிவுற்று மனநிலையும் பாதிக்கப்பட்ட நிதிஷ்குமார் வேண்டுமா, ஒரு நல்ல வைப்ரண்டான இளம் வீரனான தேஜஸ்வி வேண்டுமா என்ற கேள்வியை திரு ராகுல் காந்தி திருப்பி எழுப்புகிறார். நாளை நடக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான பேரணி, நாளை 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பேரணியிலே ஒரு பெரும் செய்தி ஒன்றை அவர்கள் சொல்ல போகிறார்கள். ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு பின்பு பீகார் மாநிலம்
சாசாராமில் இருந்து தொடங்கப்பட்ட இந்த யாத்திரை தான் 28 மாவட்டங்களை அடைந்து நாளை 1ஆம் தேதி பாட்னாவிலே அவர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது, இந்த பிரமாண்டமான பேரணியில் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள்? திபங்கர் பட்டாச்சாரியா, அதே மாதிரி முகேஷ் ஷாஹ்னி, திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தும் கூட கிரிக்கெட் வீரர் கலந்து கொள்ள போகிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான், அதே மாதிரி வலிதேஷ் திரிபாதி ஆகியோர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாடி கட்சி தலைவர்கள், ஏராளமான மக்கள் நாளை இந்த கூட்டத்திலே பெரும் திரளாக கூட போகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ், அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி உடைய சகோதரி பிரியங்கா காந்தி, இப்படி நிறைய பேர் ஏற்கனவே கலந்து கொண்டு அவர்கள் ஒரு வலுவான செய்தியை, இந்தியா கூட்டணியினுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எல்லோருமே கலந்து கொண்டார்கள். இதில் அகிலேஷ் ஏற்கனவே நாம் அச்சப்படுவதையும் சொல்லியிருந்தோம். நாளை நிறைவு நாளில்தான் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் திரிணாமுல் கட்சியினுடைய சார்பிலும் அதை போன்று ஏராளமானவர்களும் நாளை கலந்து கொள்ள போகிறார்கள். இதில் அவர் சொல்றது மிக முக்கியமாக எடுத்து வைப்பதை இன்னும் சில பாயிண்ட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு இப்போ தரப்போறேன். அதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நரேந்திர மோடியை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு மோசமான வாக்கு திருடர், திருடியே வெற்றி பெறுகிறார். இது நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் பெரிய அளவில் உதவி செய்வதாகவும் அவர் கூறினார். முதன்முறையாக 2014 இருந்தே இந்த திருட்டு ஆரம்பமானது. அதற்கு பின்பு 2014 அவர்கள் தேசிய அளவில் அதை செயல்படுத்தினார்கள். முதலில் சில மாநிலங்களில் செயல்படுத்தியதை, அதற்கு பின்பு தேசிய அளவில் இந்த திருட்டை அவர்கள் சொன்னார்கள். இந்த குஜராத் மாடல் என்பதே வாக்கு திருட்டு தான். இது பொருளாதார மாடல் ஒன்றுமல்ல, இது வெறும் வாக்கு திருட்டு மாடல் என்றும் திரு ராகுல் காந்தி ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகளை அவர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கூட்டங்களில் சொன்னது, மத்திய பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் அவர்கள் தேர்தல்களில் இந்த மாதிரி திருடுனாங்க, நாங்கள் அமைதியாக இருந்தோம், கையும் களவுமாக பிடிக்க எந்த ஒரு ஆதாரமும் எங்களிடத்தில் இல்லாத நிலையில் நாங்கள் அமைதியாக இருந்தோம். இதே போன்று தற்போது மகாராஷ்டிரத்தில் நடந்த வாக்கு திருட்டையும் கர்நாடகாவில் நடந்திருக்கக்கூடிய வாக்கு திருட்டையும் நாங்கள் ஆதாரத்தோடு, அதாவது மராட்டியத்தில் 288 தொகுதிகளில் 238 தொகுதிகள் அவள் வெற்றி பெற்ற உடனே எங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி வச்சுருந்தோம், சரத்பவார் கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கட்சி 6 மாதத்திற்கு முன்பு மாபெரும் வெற்றி பெற்றது. ஆனால் இப்போ அவங்க எப்படி இந்த வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டபோது தான் தெரிந்தது, பெரிய அளவில் 1 கோடி அளவில் அவர்கள் புதிய வாக்காளர்களை மாநிலம் முழுவதும் சேர்த்ததையும் தெரிந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் இந்த ஆதாரத்தோடு நாங்கள் வைத்திருக்கிறோம், இந்த ஆதாரத்தை இந்தியா முழுவதும் வெளிக்கொண்டு வந்து காட்டப் போகிறோம் என்று சொன்னார். இந்த வாக்கு திருடன் என்பதை நீங்களே நானே கண்ணால் பார்த்தேன். அவர் சொல்கிறார், பீகாரில் சிறு குழந்தை கூட சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை நாம் காண முடிகின்றது, குழந்தைகள் சொல்வதை கூட பார்க்க முடிகிறது. அடுத்த 40 ஆண்டுகளுக்கு பாஜகவுடைய ஆட்சி தான்னு அமித்ஷா சொல்கிறாரு. ஏன்னா அவர் சொல்ல முடியும், அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும், யாருக்கும் அது தெரியாது. ஆனால் அமித்ஷா மட்டும் அடுத்த 40 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய பற்றி அறிந்திருக்க முடிகிறது எப்படி? அதுதான் வாக்கு திருட்டு என ராகுல் காந்தியும் அழகா சொல்றார். அப்ப இப்ப என்னன்னா, இந்த செய்தியில கருப்பொருள் என்னன்னா, உண்மையிலேயே பீகாரில் நம்ம பயாஸ் இல்லாமல் இந்த செய்தியை பார்த்தா இவருக்கு பின்னாடி ஒரு அணி திரண்டு இருக்கிறது. அதுக்கு கன்சாலிடேட்டா யாதவ்கள், தலித்துகள், முஸ்லிம்கள், அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிசி வாக்காளர்கள், இவங்க அங்கே பெரிய அளவில் அவர்கள் ஆதரவாக திரண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விவகாரம் பீகாரை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்டிலையும் பெரிய
ட்ரெமண்டஸ் எஃபெக்ட் இம்பேக்ட் ஆன் தி சொசைட்டி, மக்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ வலுவாக இருக்குது. மூன்றாவது, இவர் பப்புவா அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வீரர், ஒரு தலைவர், தற்போது பலகீனங்களை தாண்டி ஒரு பலமான தேச தலைவராக உருவாகி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த கான்வர்சேஷன், அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன், வே ஆஃப் டாக்கிங், அவர் வலிமையாக பேசுவது, உறுதியாக நிற்பது, அவருக்கு பின்னால் அணி திரண்டிருக்கக்கூடிய அவருடைய சக்திகளை கொண்டு அவர் பெரிய அளவில் மக்களை அணுகுவது, தேசிய அளவில் ஒரு வலிமையான தலைவர் உருவாகி இருக்கிறார். அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அவருக்கு பக்கபலமாக அவருடைய சகோதரி பிரியங்காவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த விவகாரங்களை எல்லாம் வெளிக்கொண்டு இந்தியா அளவில் இந்திய கூட்டணிக்கும் இனி இவரை ஓவர்கம் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு தலைவராக உருவாகி இருக்கிறார். அதன் விளைவுதான் அகிலேஷ் யாதவ், தமிழ்நாட்டில் இந்த திமுக, பட்டாச்சாரியா, அது மட்டும் இல்லாமல் மமதாவுடைய கட்சிகள், எல்லா கட்சி தலைவர்களும் இவருடைய செயலுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இங்கு கலந்து கொள்ள முடியவிட்டாலும் கூட ஆம் ஆத்மியும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படித்தான் டெல்லியிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றும் ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங் கூடியிருப்பதையும் கூட நாம் இங்கே சுட்டி காட்ட வேண்டும். ஆகவே நாளை இந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் வர இல்லை. இது இந்தியாவிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். பீகாரில் மறுபடியும் ஆதார் மூலம் சேர்த்திருக்கிறார்களா, உறுதியாக அவர் சொல்வதற்கு பின்னால் என்ன விவகாரங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நாம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சோர்ஸை அனலைஸ் பண்ணி அடுத்த செய்திகளோடு நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி.